இது இந்த வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே. நேற்று என்ன பார்த்தோம்னா சைன் இண்டிகேட்டர் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு எக்ஸா டெசிமல் ஆப்ரே இண்டிகேட்டர். எக்ஸா டெசிமல் இண்டிகேட்டர் இதை எப்படி டினோட் பண்ணோம்னா எக்ஸ் இதுதான் அதை டினோட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா select 1000 underscore care of 1000. நம்ம அந்த பர்டிகுலர் இதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பார்க்கணும்னா இது யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை பார்த்துக்க முடியும். சம்டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஃபைன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவை டைரெக்டாக அந்த வேல்யூவோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூவை சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சில என்கிரிப்ஷன் இது பண்ணையில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ மெஷின் ஜென்ரேட்டர் டேட்டா இருக்கட்டும், அதுல எல்லாம் வந்து ஒரு சில டைம்ல ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நீங்க இது பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா பண்ணலாம். இப்போ வந்து சேலரி இருக்கு, வந்து நம்ம அவங்க சேலரியே வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பண்ணி நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு சில டைம்ல அவங்க டைரக்ட் வேல்யூ வேணா அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வேணும்னா நம்ம இது மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இது பண்ணி நம்ம சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து குரூப் செப்பரேட்டர் நம்ம வந்து டாட் இதெல்லாம் பார்த்தோம். நம்ம
ஆன்சி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இது பண்ணல, நம்ம கமா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஜியோ யூஸ் பண்ணலாம். குரூப் செப்பரேட்டர் இருக்கு. குரூப் செப்பரேட்டர் அந்த குரூப் செப்பரேட்டரை நம்ம ஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். அனதர் ஆப்ஷன் நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னா, நம்பர் கமா கொடுத்தும் நம்ம அந்த இதை பண்ணலாம். குரூப் செப்பரேட்டர், டெசிமல் இண்டிகேட்டர், டாலர் எல்லாத்தையுமே வந்து அங்க எல்லாம் வந்து நம்ம அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணோம். இங்க இது மாதிரி அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரிங்களா? நம்பர்ஸ் எப்போதுமே 9 ஜி யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல கமாவும் யூஸ் பண்ணலாம். டாட் யூஸ் பண்ற டி டெசிமலுக்கு டி யூஸ் பண்ணலாம், டாட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்வர்ஷனும் நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம இந்த டாட் கமா யூஸ் பண்ணி நம்ம இந்த செப்பரேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டைரெக்டாக அந்த வேல்யூ கொடுக்காம எங்களுக்கு இது மாதிரி சென்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம டி ஜி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த கமா யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து டாலர் இண்டிகேட்டர் ஜஸ்ட் டாலர் இண்டிகேட்டர் இருக்கு. டாலர் இண்டிகேட்டர் நம்ம என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம 10,000 இருக்கு. இதுல வந்து இந்த இதுக்கு வந்து டாலர் சைன் வேணும் அப்படின்னா நம்ம டாலர் டைரக்டா அந்த டாலர் கொடுத்துட்டு நம்ம இது மாதிரி முன்னாடி நம்மளுக்கு இந்த டாலர் வேணும்னா இந்த மாதிரி டைரக்டா நம்ம இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அந்த கன்வெர்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முன்னாடி ஜீரோ வரணும்னா நம்ம டைரக்டா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா நம்ம ஜீரோவும் கொடுத்து ஜீரோ இண்டிகேட்டர் நம்ம முன்னாடி ஜீரோ வேணும். இது மாதிரி நம்ம ஜீரோ இது பண்ணியும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஜீரோ கொடுக்குறோம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ஒரு சில டைம் ஆன்சில யூஸ் பண்ணல நம்ம இந்த மாதிரி டைரக்டா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆரக்கிள்ல அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் தேவைப்படுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல வரையிலையும் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம அதை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்து அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ கரன்சி இண்டிகேட்டர் இருக்கு. ஐஎஸ்ஓ கரன்சி இண்டிகேட்டர் இது வந்து இது பண்ணோம்னா வந்து ஐஎஸ்ஓ கரன்சி
அவங்க என்ன கரன்சி, இது வந்து டாலர் வந்து யூஎஸ்டி, நம்ம கரன்சி ஐஎன்ஆர், இந்த மாதிரி வேணும்னா சி யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த கரன்சியை வந்து நம்ம இது பண்ண முடியும். அப்படின்னா அப்புறம் அவங்களோட சேலரி வாங்கினோம் முன்னாடி அவங்க என்ன கரன்சியில் யூஸ் வாங்குறாங்க சம்பளம் அப்படிங்கிறத ஜஸ்ட் சி போட்டோம்னா யூஎஸ்டி ஆட் பண்ணி நம்ம அவங்க கரன்சி என்ன கரன்சியோ அதை போடுறதுக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட் ஃபார்மேட். டேட் ஃபார்மேட்ல நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸு நம்ம டேட் ஃபார்மேட்ல பண்ணிக்கலாம். டேட் ஃபார்மேட் வந்து நம்ம இங்க இருந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் கொடுக்கல 2_care பண்ணுவோம். ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்து நம்மளுக்கு இன்வேலிட் டேட்டா இருந்துச்சுன்னா அதை 2_data இது பண்ணி நம்ம கன்வே பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டேட்ல இருக்க செஞ்சுரிஸ் இது வந்து ஏடியா நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாலும் டேட் ஃபார்மேட் வந்து ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏடி என்ன செஞ்சுரி இருக்கு, ஏசி பிசி இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுரிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட செஞ்சுரி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஜஸ்ட் ஏடின்னு ஸோ அது என்ன ஏடியா என்ன செஞ்சுரியில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ நமக்கு வந்து பிசிஏ கொடுத்தாலும் கரண்டா என்ன செஞ்சுரி இருக்கோ அந்த செஞ்சுரிக்கு அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும். கரண்ட் செஞ்சுரி ஏடியில தான் இருக்கு. ஸோ நம்ம செஞ்சுரி ஏடியோ பிசியோ எது கொடுத்தாலும் அது வந்து கரண்டா என்ன செஞ்சுரி இருக்கோ அந்த செஞ்சுரியை நம்மளுக்கு காமிச்சிடும். செஞ்சுரி ஃபைன் பண்றதுக்கு பிசி ஆர் ஏடி இந்த இதில் எது யூஸ் பண்ணியும் நம்ம அந்த டேட்ல இருக்க செஞ்சுரியை நம்ம இது பண்ண முடியும். ஏடி ஏசி
வீக்லி பி டாட் சி இப்படி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கொடுத்து நம்ம அந்த செஞ்சுரியை ஃபைன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்ல என்ன செஞ்சுரி அப்படிங்கிறத அந்த டேட்டு அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சுரி அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண முடியும். இந்த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் அதில் இருக்க செஞ்சுரியை நம்ம ஃபைன் பண்ண முடியும். செஞ்சுரி இது மாதிரி வேணும், எங்களுக்கு என்ன செஞ்சுரியில் இருக்குது அப்படிங்கிறத டேட்டா இப்போ வந்து நீங்கள் டேட்டா அவங்க சென்ட் பண்ணையில எங்களுக்கு செஞ்சுரியும் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்வர்ஷன் வச்சுருங்க. அவங்க ஏஎம்மா இது ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் மீடியம் இண்டிகேட்டர் வந்து ஏஎம் ஏடாடிஎம் இல்லாட்டி பிஎம் இந்த இதில் எது யூஸ் பண்ணி நம்ம ஏஎம்ல அந்த டேட்டா வந்து ஏஎம்மா பிஎம்மா என்று கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே ஏஎம்ல இன்செர்ட் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக வந்து ஆரக்கில் வந்து இந்த ஏஎம்மா பிஎம்மா அந்த இது நம்ம கொடுக்கலாட்டியும் ஜஸ்ட் டேட் மட்டும் கொடுத்தோம்னா மிட் நைட்டு 12 AM டைரெக்டாக இன்செர்ட் பண்ணும். சரிங்களா? டேட்டு கொடுக்காம டைம் மட்டும் இன்செர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு மந்தோட ஃபஸ்ட்டு டேட்டுக்கு இன்செர்ட் ஆகும். ஸோ டிஃபென்ஸ் பட் அவங்களே கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற வேல்யூவை இன்செர்ட் ஆகும் ஏஎம். ஸோ நம்ம இங்கே வந்து பிஎம் கொடுத்தாலும் அது என்ன இதுவோ அது என்ன டைமில் இன்செர்ட் ஆச்சோ அந்த டைம் தான் கிடைக்கும். ஏஎம்மா பிஎம் எது வேணால் கொடுக்கலாம். பட் அது எப்போ இன்செர்ட் ஆச்சோ அந்த டைம் இது நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஏஎம்மா பிஎம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 6 டேட் இருக்கு. 6 டேட் வந்து அண்டர்ஸ்கோர் நான் வந்து பிஎம் ஆனால் இது காலையில் ஏஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை கன்வெர்ட் பண்ணி என்ன மெரிடியனோ அதை கொடுத்துரும். சரிங்களா? ஏஎம்மா பிஎம்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செஞ்சுரி இண்டிகேட்டர் இன்னொன்று இருக்கு.
இது யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுரிங்கிறத எந்த செஞ்சுரியில இருக்கு 20+ காலனியும். ஸோ இந்த சிசி மூலமா என்ன செஞ்சுரிங்கிறத நம்ம இது பண்ணணும். செஞ்சுரி இருக்கிற சிசி இது பண்ணி நம்ம இதோட நம்ம அந்த இதுவும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த இதுவும் யூஸ் பண்ணலாம். ஏடியா அந்த ஸோ வந்து 25th செஞ்சுரி ஏடி. ஸோ அந்த அந்த சிசி வந்து செஞ்சுரி இண்டிகேட்டர். நம்ம இந்த டேட் வந்து பிசி டேட் இருந்துச்சுன்னா முன்னாடி எஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா பிசி டேட்டும் பிசி டேட் பிசி டேட்டுக்கு எஸ்ஸும் கொடுக்கணும். நார்மல் செஞ்சுரிக்கு சிசி கொடுத்தீங்கனாலே சரிங்களா. இது மாதிரி செஞ்சுரி ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும், சிசி ஆப்ரேட்டர். அடுத்து வந்து வீக் டே இண்டிகேட்டர். ஒரு இந்த இதில் இருக்க நம்ம என்ன டேங்கிறத கண்டுபிடிக்க நம்ம வீக் டே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். வீக் டே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண முடியும். வீக் டே நியூமரேட்டர் வீக் டே இண்டிகேட்டர் numerical number. So இது இது வந்து என்ன நம்பர், வீக் டே நம்பர், நியூமரிக்கல் நம்பர் 1 to 7. அது என்ன டேட்டோ அந்த நம்பர் கொடுக்கும். இப்போ வந்து இன்னைக்கு என்ன டேட்டு, அதோட நியூமரிக்கல் நம்பர் என்னன்னா ஜஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு தேர்ஸ்டே சரிங்களா. சண்டேலேருந்து கால்குலேட் வந்து சண்டேலேருந்து கால்குலேட் பண்ணி இன்னைக்கு 5வது நாள், வாரத்தில் 5வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை காமிக்கிறேன். அது மாதிரி நம்ம அன்னைக்கு என்ன எத்தனாவது நாள் போகணும்னா அது டி இந்த இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ண டே நியூமரிக்கல் டே நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க டேட்டில் அந்த நியூமரிக்கல் டே கொடுக்குன்னு கேட்டால் நம்ம இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல் நம்பரை நம்ம ஃபைன் பண்ண முடியும். அடுத்து வந்து டே ஸ்பெல்லிங் இண்டிகேட்டர், வீக் டே ஸ்பெல்லிங் இண்டிகேட்டர். இதை வந்து வீக் டே ஸ்பெல்லிங் இண்டிகேட்டர் வீக் டேவை ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா நம்ம
டேன்னு அந்த இது யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம நியூமரிக்கல் நம்பர் வேணாம், எனக்கு வந்து அந்த டேட்டை வந்து ஸ்பெல் பண்ணி காமிக்கணும்னா டி டேன்னு கொடுத்தோம்னா அது என்ன டேங்கிறத ஸ்பெல் பண்ணி காமிச்சிடும். ஸோ வந்து நம்ம அந்த டேட்டில் என்ன டேட்டில் ஜாயின் பண்ணாங்க நியூமரிக்கல் இது வேணாம், எனக்கு வந்து அந்த லெட்டரில் வேணும் அப்படின்னா டே கொடுத்தோம்னா அந்த டேட்ல இருந்து நம்ம அந்த டே என்ன டேங்கிறத ஸ்பெல் பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி எதுனா நம்ம இந்த டே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்ல இருந்து அந்த பர்டிகுலர் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு என்ன 4 ஸ்பெல் பண்ணணும். அடுத்து மந்த் இண்டிகேட்டர். மந்த் இண்டிகேட்டர் டிடி. ஸோ இது யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன மந்த் அப்படிங்கிறத நம்ம டிடி யூஸ் பண்ணோம். என்ன மந்த் அப்படிங்கிறத ஓகே. இந்த மாசத்துல எத்தனாவது நாள் அப்படிங்கிற நியூமரிக்கல் இதை வந்து நியூமரிக்கல் மந்த் டே இண்டிகேட்டர். இந்த மாசத்துல எத்தனாவது நாள் அந்த நியூமரிக்கல் நம்பர் வந்து 30வது நாள், அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணா டிடி. ஒரு டி வந்து வாரம், 2 டிங்கிறது மாசத்துல எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுல 3 டி இருக்கு. அது வந்து வருஷத்துல எத்தனாவது நாளுங்கிறத வருஷத்துல எத்தனாவதுனா இது 3 டி யூஸ் பண்ணி வருஷத்துல எத்தனாவது நாள் அப்படிங்கிறத நம்ம வருஷத்துல இது 89வது நாள். இந்த டிடி வந்து நியூமரிக்கல் நம்பர். வாரத்துல பார்க்கணும்னா 1 டி, மந்த்ல பார்க்கணும்னா 2 டி, வருஷத்துல பார்க்கணும்னா 3 டி கொடுத்தோம்னா வருஷத்துல எத்தனாங்கிறத காமிக்கும். சரிங்களா? இது நியூமரிக்கல் மந்த் இண்டிகேட்டர் வந்து டிடி தான். சரிங்களா? இயர்னா 3 டி வருதுன்னா வருஷத்துல எத்தனாவது நாளுங்கிறத நம்ம டைம் பண்ண முடியும். அப்ரிவேட்டட் வீக், அதுக்கு வந்து டிஒய் யூஸ் பண்ணி அப்ரிவேட்டட் வீக் வரலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து இந்த அப்ரிவேட்டட் 3 லெட்டர் அப்ரிவேட்டட் வீக் வேணும்னா நம்ம டிஒய் யூஸ் பண்ணணும். அந்த அப்ரிவேட்டட் வீக்கை நம்ம
ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபார்மேட் வந்து எப்போதுமே வந்து அவங்க கேட்குற ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 3 இதுவுமே யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பிடி டி யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம டிஒய். இதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டில் எனக்கு இப்படி வேணும், நம்பரு அப்ரிவேட்டட், இது 3மே வேணும்னாலும் நம்ம இது மாதிரியும் நம்ம இந்த இதுலேருந்து எடுத்துக்கிற முடியும். அந்த டேட்லேருந்து இந்த பர்டிகுலர் வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிற முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்லேருந்து நம்ம வேல்யூ எம்ப்ளாயி டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணையில் வந்து அவங்க வந்து இது மாதிரி வேல்யூவை கேட்குறாங்க. அந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்ண டேட் நியூமரிக்கல் மந்த் அப்ரிவேட்டட் வச்சு என்ன எங்கடையும் கேட்குறாங்கன்னா நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆரக்கல் ஸ்டோர் பண்ணையில் ரொம்ப டீட்டெயில்டு வேயாக ஸ்டோர் பண்ணோம். நம்ம அதையெல்லாம் வந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் யூசருக்கு தேவை மாதிரி, அதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இது ஆப்ரேட்டர்ஸ் 2 யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கொடுக்கல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அவுட்புட் கொடுக்க முடியும். இது வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பீக் இண்டிகேட்டர் இருக்கு. அதுக்கு வந்து ஐடபிள்யூ யூஸ் பண்ணுவோம். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வீக் இண்டிகேட்டர் ஐடபிள்யூ யூஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த வருஷத்துல எத்தனாவது வாரம் அப்படிங்கிறத நம்ம இது பண்றதுக்கு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வீக் வருஷத்துல எத்தனாவது வாரங்கிறத நம்ம இது பண்றதுக்கு 12 ஜான் வந்து வருஷத்துல 2வது வாரம், 10 பிப்ரவரி வந்து 6வது வாரம். இப்படி வந்து அந்த வருஷத்துல எத்தனாவது வாரம்ங்கிற வருஷத்துல பார்க்கறதுக்கு ஐடபிள்யூ யூஸ் பண்ணி அந்த இயர்ல எத்தனாவது வாரம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் டேட்டு அதுக்கு ஐடபிள்யூ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து 4 டிஜிட், இந்த மாதிரி 2 டிஜிட்ல இருக்கு, எனக்கு 4 டிஜிட் வேணும் அப்படின்னா அதுக்கு 4 டிஜிட் இயர் இண்டிகேட்டருக்கு இயர் இண்டிகேட்டர் இந்த ஐஎஸ்ஓ 4Y அது பார்த்தோம்னா 4 டிஜிட் இயர் நம்ம இது பண்ணுவோம். எய் கொடுத்துட்டு 4Y 4 டிஜிட் நாலு ஒய்
நார்மலா இந்த 4 ஒய் தான் யூஸ் பண்ணி இந்த 4 டிஜிட் இயர் இது பண்ணுவோம். ஐஎஸ்ஓ இது யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி அந்த ஃபைனல் டிஜிட் மட்டும் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் ஆகுது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் இயர் இது பண்ணையில. மித்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம ட்ரிபிள் ஒய் இயர் ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஒய் பண்ணி இது பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரி அவங்க 4 டிஜிட் இயர் அதுக்கப்புறம் அவங்களோட இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணி ஐஎஸ்ஐ ட்ரிபிள் ஒய் யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இந்த லாஸ்ட் கேரக்டர் மட்டும் ஸ்டாண்டர்ட் இயர். அதுக்கப்புறம் 4 டிஜிட் ஸ்பெல்லிங் இயர். இப்போ வந்து இதை வந்து இயரை வந்து எனக்கு ஸ்பெல் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் இருக்கும். எஸ் கொடுத்தோம்னா இயரையே வந்து ஸ்பெல் பண்ணி காமிக்கணும். எஸ் இப்போ வந்து ஸ்பெல் பண்ணோம்னா எஸ் இந்த வருஷத்தை வந்து எனக்கு ஸ்பெல் பண்ணி காமி அப்படின்னா எஸ் அண்ட் ஸோ 2023 இது மாதிரி ஸ்பெல் பண்ணி எனக்கு அந்த இயர் வரணும்னா இது மாதிரி எஸ் இயர் கொடுத்தோம்னா ஸ்பெல் இயர் வருஷத்தை வந்து எனக்கு ஸ்பெல் பண்ணி காமி அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஸ்பெல் பண்ணி காமிக்க முடியும். அதில் என்ன இயர் இருக்கோ அது இதுக்கும் இந்த எஸ் இயர்ங்கிறது ஸ்பெல்லிங் இண்டிகேட்டர். ஸோ ஸ்பெல் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். அது வந்து வீக்ல எத்தனாவது மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசத்துல இது எத்தனாவது வாரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற இண்டிகேட்டர் டபிள்யூ. டபிள்யூ என்ன பண்ணுன்னா இந்த வீக்ல எத்தனாவது வாரம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லிக்கிறோம். இந்த இதுல எத்தனாவது வாரம், அந்த மாசத்துல எத்தனாவது வாரம், 4 வாரம் ஒரு மாசம். ஸோ அந்த இதுல எத்தனாவது வாரத்துல இந்த மாசம் இந்த டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டபிள்யூ யூஸ் பண்ணோம்னா வீக்ல எத்தனாவது வாரம்ங்கிறத சொல்லும். வருஷத்துல எத்தனாவது வாரம்னு டபிள்யூ 2 டபிள்யூனா வருஷத்துல எத்தனாவது வாரம் அப்படிங்கிறத நாளைக்கு. ஸோ மாசத்துல எத்தனாவது வாரம்னா ஒரு டபிள்யூ, வருஷத்துல எத்தனாவது வாரம்னா 2 டபிள்யூ, வருஷத்துல எத்தனாவது வாரம்ங்கிறத நம்ம இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து எந்த குவார்ட்டர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி குவார்ட்டர் பார்க்கணும்னா கியூ யூஸ் பண்ணி என்ன குவார்ட்டர்ல இருக்குங்கிறத பார்க்கணும். கியூ யூஸ் பண்ணி குவார்ட்டர். ஸோ 3 மாசம் ஒரு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த எந்த குவார்ட்டர்ல இருக்குங்கிறத அந்த டேட்டு
Q யூஸ் பண்ணோம்னா அந்த டேட்ல இருக்க குவார்ட்டரை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஆரக்கல்ல எல்லாமே வந்து டேட் எல்லாமே வந்து ஒரு ஜூலியன் நம்பர், ஒரு யூனிக் நம்பரை யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜூலியன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆரக்கல் வந்து அந்த நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த ரேஞ்சு டேட்டை வந்து ஆரக்கல் ஹேண்டில் பண்ணும். அந்த டேட்டை ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் ஜூலியன் நம்பர். அந்த நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா ஜூலியன் நம்பர் கே கொடுத்தோம்னா அந்த ஜூலியன் நம்பர். இது வந்து ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் ஆரக்கல் கிரியேட் பண்ணி வச்சிருக்க நம்பர். ஸோ அந்த நம்பரை ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த கே யூஸ் பண்ணி நம்ம ஜூலியன் நம்பரை ஃபைண்ட் பண்ண முடியும். ஜூலியன் நம்பர் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு யூனிக் நம்பர் ஆரக்கல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூனிக் நம்பரை ஃபைண்ட் பண்ணணும்னா ஜூலியன் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு ஜே யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நியூமெரிக்கல் மந்த் இண்டிகேட்டர். அதுக்கு வந்து எம்எம் நியூமெரிக்கல் மந்த் இண்டிகேட்டர் எம் யூஸ் பண்ணி நியூமெரிக்கல் எத்தனாவது மாதம் அப்படின்றத ஸோ இந்த மாதம் எத்தனாவது மாதங்கிறத எம்எம் யூஸ் பண்ணி நியூமெரிக்கல் மந்த்தை நம்ம ஃபில் பண்ண முடியும். நியூமெரிக்கல் மந்த் இண்டிகேட்டர் நம்ம அப்ரிவேட்டட் மந்த்து பார்க்கணும். இந்த பிப்ரவரிக்கு எஃப்டிபி, ஜனவரி அந்த அப்ரிவேட்டட் இது பார்க்கணும்னா நம்ம அதுக்கு எம்ஓஎன் இந்த இதை யூஸ் பண்ணி அப்ரிவேட்டட் மந்த்தை பார்க்கலாம். ஸோ மார்ச்சுக்கு எப்படியா இது மாதிரி ஒவ்வொரு டேட்டில் இருக்க அப்ரிவேட்டட் இதை பார்க்கணும்னா நம்ம எம்ஓஎன் யூஸ் பண்ணி அப்ரிவேட்டட் மந்த்தை பார்க்கலாம். இது வந்து நியூமெரிக்கல் இது அப்ரிவேட்டட் இருக்கு எம்ஓஎன். மந்த்தை வந்து எனக்கு ஸ்பெல் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மந்த்னு இது பண்ணலாம். அந்த டேட்டை என்ன மந்த்துங்கிறத ஸ்பெல் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்பெல் பண்ணி காமிக்கணும். மார்ச். ஸோ இது மாதிரி ஸோ அந்த இதை ஸ்பெல் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து டேட்ல வந்து இந்த மாதிரி நம்ம டேட்டையெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுல இருந்து வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த வேல்யூஸ் நம்ம சென்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்ல எல்லாம் நம்ம சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு இது வரைக்கும் பார்த்தா ஃபார்மேட் எல்லாமே நம்ம டேட்ல இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா ஹச்எஸ் வந்து 12 ஹவர்ஸ் ஃபார்மேட் ஆகுதுன்னா H12 என்ன 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டா 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டான்னு அதை செக் பண்ணுறதுக்கு இது ஹவர்ஸ் இண்டிகேட்டர்ஸ். இப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து என்ன செக் பண்ண நினைக்கிறேன், இது என்ன ஹவர்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹவர்ஸ் 7 மணி. நம்மளுக்கு இதுல வந்து மினிட்டை வேணும்னா எம்ஐ யூஸ் பண்ணி நம்ம மினிட்டை ஃபைண்ட் பண்ணணும். வந்து ஹவர் மினிட்டு செகண்ட். ஸோ 7 மணி 53 16 செகண்ட்ஸ். இது மாதிரி நம்ம டேட்ல இருந்து ஹவர்ஸை இது பண்ணா ஹச்ஹெச், மினிட்ஸ் எதுனா எம்ஐ, செகண்ட்ஸ்ல எஸ்எஸ். மில்லி செகண்ட் வந்து 4 கொடுத்தோம்னா மில்லி செகண்ட் வரைக்கும் நம்ம
வந்து அவங்க டேட்டு அவங்க இன்சர்ட் பண்ண டேட்டு அவங்களோட டைம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து இன்னொன்னு, date. பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல தான் டைம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கு. மிச்சம் டைம் இன்சர்ட் பண்ணலைன்னா அது வந்து மிட் நைட்டு 12 AM ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆயிடும். சரிங்களா? மோஸ்ட்லி ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணையில அவங்க ஒன்லி டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுக்கலைன்னா டைரக்டா மிட் நைட்டு 12 AM இன்சர்ட் ஆயிடும். அப்படி அவங்க டைமும் கொடுத்துருக்காங்க, அந்த டைமும் இன்சர்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து அந்த அதுல இருக்க டைம், மினிட்ஸ், செகண்ட், மில்லி செகண்ட் பார்க்கறதுக்கான இந்த இருக்கு. இந்த பஞ்சுவேட்டர் நான் இடையில யூஸ் பண்றேன்ல, இந்த பஞ்சுவேட்டர் எது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா மோஸ்ட்லி வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் யூஸ் பண்ணிக்கலாம். செமிகோலன் யூஸ் பண்ணிக்கலாம். கோலன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சுவேட்டர்லாம் வந்து மோஸ்ட்லி டேட் ஃபார்மர்ஸ்க்கு இந்த பஞ்சுவேட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பஞ்சுவேட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன 20th 30th அந்த மாதிரி இந்த இது வரும்னா அப்புறம் 20th 23rd இந்த இந்த இது நம்மளுக்கு டிஹெச் யூஸ் பண்ணி அதோட 20th சென்ட் அந்த டிஹெச் அந்த இது இது பண்ணுறதுக்கு டிஹெச் யூஸ் பண்ணி அந்த இது இது வந்து என்னன்னா எலமெண்ட் சஃபிக்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எஸ்டி இல்லை என்டி ஆர்டிஆர் டிஹெச்ன்றது ஏதாச்சும் வேணும்னா அந்த எலமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிஹெச் யூஸ் பண்ணி அந்த நம்பர் கூட்டத்தில் இந்த இதையும் நம்ம ஸ்பெல் அவுட் பண்ண முடியும். இது வந்து எலமெண்ட் இண்டிகேட்டர் இருப்பாங்க. இந்த இதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல ஸ்பெல் அவுட். ஸோ அந்த டேட்டை வந்து நம்ம ஸ்பெல் அவுட் பண்ணணும். நம்பரை வந்து ஸ்பெல் அவுட் பண்ணணும்னா டிடிஎஸ்பி ஸ்பெல் அவுட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு அதை வந்து நியூமரிக்கல் நம்பர் அதோட 22nd 23rd இப்படி வரணுமா இல்லை அது ஸ்பெல் அவுட் பண்ணிடணுமானா நம்ம ஸ்பெல் அவுட் பண்ணோம்னா எஸ்பி கொடுத்தோம்னா அதை ஸ்பெல் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த இதுவும் நம்மளுக்கு
நியூமெரிக்கல் மந்த் வேணும்னா ஆரம் ரோனம் யூஸ் பண்ணி நியூமெரிக்கல் ஒன்று அந்த இதில் என்ன ரோனம் கிரியேட்டுங்கிறத அந்த இது வேணும்னா இது யூஸ் பண்ணி ஆரம் யூஸ் பண்ணி அந்த ரோனம் மந்த்தை நம்ம ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு ஆரம் யூஸ் பண்ணி ரோனம் மந்த் இண்டிகேட்டர் ஆரம்னு மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ் சரிங்களா. இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டிபியில் இருக்க வேல்யூ சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2CHAR யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர்றதை இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி டிபியில் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ வந்து நார்மலாக டிபி வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்டு இதுதான். ஸோ டிடி ஆர்எஸ்ஓட MON OY. ஸோ இந்த இதுதான் டிஃபால்ட் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா டேரெக்டாக ஆர்எல் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் வேற எந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுனாலும் நம்ம 2_date யூஸ் பண்ணி அந்த கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணையில் நம்மளுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்னு தெரிஞ்சுன்னா தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அவங்க என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி டேபிளில் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நாளைக்கு வந்து இந்த இது எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர இன்வேலிட் டேட்டாவை வேலிட் டேட்டாவை பற்றி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா நாளைக்கு வந்து. ஸோ பட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நியூமெரிக்கல் நம்பர்ஸாக இருக்கட்டும் டேட்டா இருக்கட்டும் எப்படி டிபியில் இருக்க வேலிடை வந்து யூசருக்கு நம்ம சென்ட் பண்ணையில எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2CHAR பார்த்தோம். நாளைக்கு வந்து 2date வந்து எப்படி வந்து இது பண்ணுங்கிறத பார்ப்போம் சரிங்களா. 2date அதுக்கப்புறம் 2 நம்பர் வந்து நம்பரை எப்படி டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தாலும் கன்வெர்ட் பண்ணுறீங்க. 2date 2 நம்பரும் நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா. 2date 2 நம்பர் யூஸ் பண்ணுவோம். நம்பரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண ப்ராப்பர் நம்பரை 2 நம்பர் யூஸ் பண்ணி நம்ம இருந்தோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்த இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இது மாதிரியே தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எது வரணும் ஸோ அதுக்கு ஆரக்கல்ல என்ன டிஃபால்ட்டாக அந்த சிம்பிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. நாளைக்கு இந்த கன்வர்ஷன் பார்க்கலாம் சரிங்களா. எப்படி டிபியில் இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது சரிங்களா. ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு ஓகேங்களா. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டியாச்சும் ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இந்த கான்செப்ட் இந்த இது வரைக்கும் முடிஞ்சுன்னா ஸோ பேசிக் உங்களுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீ இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஜாயின்ஸாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் இந்த டாபிக்லாம் பார்க்கையில் இந்த பேசிக்கோட சேர்த்து பார்ப்போம் சரிங்களா. இதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட்டர் முடியும் சரிங்களா. நான் மோஸ்ட்லி நாளைக்கு அந்த 2date 2 நம்பர் இந்த பேசிக் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஆப்ரேட்டர்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் முடியும் சரிங்களா. ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நான் இது பண்ணுறேன் சரிங்களா. தேங்க்யூ. வேற ஏதாச்சும் இன்னைக்கு கொஸ்டின் எதுவும் இருக்கா? புரியுதா? புரியுதுங்க. ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண முடியும் சரிங்களா. மோஸ்ட்லி இந்த டேட் கன்வர்ஷன்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் ஓகே. சரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தால் எனக்கு ஓகே.